2 புத்தகங்கள் நம்ம வெளியிட இருக்கிறோம். நம்ம நேராகவே வெளியீட்டுக்கு சென்றலாம். முதல் புத்தகமாக வெளியிட போது நம்ம எழுத்தாளர் மதுமிதா அவர்களுடைய கை தொழும் தேவதை இந்த நூல் தான். இதை ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்துறதுக்காக நம் கேலக்ஸி பப்ளிகேஷன் நிறுவனர் அண்ணன் பாலாஜி பாஸ்கரன் அவர்களை நான் அனைவருக்கும் வணக்கம். மகிழ்ச்சியான மாலை வேளை. இன்னைக்கு நம்ம 4 ஆண்டு நிறைவு செய்து 5ஆம் ஆண்டில் அடி எடுத்து வைக்கிறோம். அதுபோல விண்மீன் மின்னிதழின் 2ஆம் ஆண்டில் அடி எடுத்து வைக்கிறோம். இது ஒரு மகிழ்ச்சியான வேலை தான் நம்ம எல்லாருக்கும். நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்கிற ஒரு முயற்சி தொடர்ந்து ஒவ்வொரு நிலையை எட்டி உயர்ந்து போயிட்டே இருக்கிறத நம்ம எல்லாரும் இருந்து பார்க்குறது, அதே நண்பர்கள் சேர்ந்திருந்து அதை கொண்டாடுவது உண்மையிலே மகிழ்ச்சியான ஒரு செயல். இறைவனுக்கு நன்றி. மதுமிதா எழுதிய கைதொழும் தேவதை அப்படின்ற புத்தகத்தை அறிமுகப்படுத்தலாம் உங்கள்கிட்ட அப்படின்னு விரும்புகிறேன். செங்காந்தல் அப்படின்னு ஒரு குறுநாவல் முன்னாடி எழுதியிருந்தாங்க மதுமிதா. அது அப்துல் அஹத் அப்படின்னு ஒரு நண்பருக்காக ஒரு நினைவு குறுநாவல் போட்டி வச்சுருந்தோம். அதில் வந்த குறுநாவல் செங்காந்தல். அதன் பிறகு அவங்க 2 குறுநாவல் எழுதினாங்க. ஒன்று மாற்றம், ஒன்று ரத்னாவதி. இந்த 3 குறுநாவல்களையும் இணைத்து இப்போ கை தொழும் தேவதை அப்படின்னு பேர் வச்சுருக்கோம். கை தொழும் தேவதை அப்படின்னாலே அம்மா தானே. இந்த நாவல் 3லையுமே அம்மா தான் முக்கியம், அம்மான ஒரு கதாபாத்திரம். இந்த புத்தகத்தை வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். 2 புத்தகங்களை இந்த இது கொண்டு வருவோம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். இந்த ஆண்டு விழாவுக்கு 2 புத்தகங்களை கொண்டு வரணும். ஒன்று கைதொழும் தேவதை, இன்னொன்று மாதரசி. அது சில விஷயங்கள் நடக்கும்போது, இப்போ எங்கள் பெரியவர் இசை அமைச்சிட்டு இவர் வந்தாராம். வைரமுத்து பாட்டு எழுதிட்டு வந்தாராம். ஒரு மங்கள இசை நாதஸ்வரம் இவர் போட்டு வச்சாராம். அங்கே தாலி கட்டும் வேலைன்னு பாட்டு வந்ததாக ஒரு ஒருங்கிணைந்து வந்ததாக சொல்லுவாங்க. அது மாதிரி இது மாதரசியில் 12 பெண்களை பற்றி அவர் எழுதியிருக்கிறாரு. சமர்ப்பணம் அவர் எழுதியிருக்கிறாரு, என் வாழ்வின் பெண்களுக்கு அப்படின்னு. கைதொழும் தேவதைக்கு அவங்க இந்த பக்கம் 3 பெண்களை கதாபாத்திரமாக வச்சு அவங்க எழுதிட்டு சமர்ப்பணம் அன்பில் வாழும் தாய்மார்களுக்கு அப்படின்னு முடிச்சிருந்தாங்க. முழுக்க இந்த கதைகள் பெண்களை சுற்றி எழுதப்பட்ட கதைகள். 2 நூல்களுமே. அந்த நூலை பற்றி அடுத்த அறிமுகத்தில் அவங்க சொல்லுவாங்க. கைதொழும் தேவதையில் 3மே அம்மா அப்படின்றப்ப, இந்த அம்மா அப்படின்றது சென்டிமெண்ட்டாக சினிமாக்கள்லையும் சரி, கவிதைகள்லையும் சரி, நூல்லையும் சரி, கதைகள்லையும் சரி அதிகமாக எழுதப்பட்ட பேசப்பட்ட ஒரு கதாபாத்திரம். ஒரு புனிதமான ஒரு உருவம், தியாகமான உருவம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் சலித்து போகாத ஒரு விஷயம். திரும்ப பேசவும் எழுதவும் வாசிக்கவும் முடியும். ஏன்னா தாய் அப்படின்றது பிள்ளையை தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஒரு பிள்ளையை தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கிறதே பெரிய விஷயம். தூக்குவான், கொஞ்சுவான், விளையாடுவான், என் பிள்ளை அது இதுன்னு எல்லாம் சொல்லி எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் அம்மாட்ட கொடுத்துட்டு பார்த்துக்கிட்டு போயிடுவாங்க. அந்த அம்மா தான் பார்த்து கொண்டு வரணும். முகமது நபிகிட்ட கேட்கும்போது, என் தாய் என்னை 20 வருஷம் பார்த்துக்கிட்டாங்க, ரொம்ப சந்தோஷம். அவங்க சாகிறப்போ நான் 20 வருஷம் நான் பார்த்துக்கிட்டேன், 2 சரியாயிடுச்சா அப்படின்னு கேட்டப்ப, இல்லை, நீ வாழ்கிறதுக்காக அவங்க உன்னை பார்த்து வளர்த்து கொண்டு வந்தாங்க. நீ கடைசியில் அவங்கள 20 வருஷம் பராமரிச்ச, 2ம் ஒருபோதும் ஈடாகாது அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி இந்த 3 பெண்கள், 3 தாய் இதில் வருவாங்க. மாற்றம், ரத்னாவதி, செங்காந்தன். இந்த 3 தாய்மார்களும் எல்லா தாய்மார்களின் பிரதிபலிப்பாக இந்த கதையில் இருக்கிறாங்க. இவங்க 3 பேரும் செய்கிற விஷயங்கள் நம்ம நீங்கள் வாசிக்கும்போது, இந்த கதை நூலை வாசிக்கும்போது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம கண்டுக்கிறாமல் போயிட்டோமே. ஒன்று, நம்ம மனைவி செய்கிறதே நம்ம கண்டுக்கிறாமல் போயிட்டோமே. நம்ம அம்மாக்கள் செஞ்சதை நம்ம கண்டுக்கிறாமல் போயிட்டோமே. இவ்வளோ பார்க்கணுமோ அப்படின்றத நமக்கு ஒரு அறிவுறுத்தலாக இந்த கதைகள் இருக்குது. அடுத்ததாக, எல்லா குழந்தைக்கும் தாயாகவும் தகப்பனாகவும் இருக்கிறது ஒரு செயல் தான். அதில் தாயாக இருக்கிற புனிதமான செயல் தான். அதுலேயும் சிறப்பு குழந்தைகளுக்கு பெற்றோராக இருப்பது, சிறப்பு குழந்தைகளுக்கு தாயாக இருப்பது மிகப்பெரிய விஷயம். அது பெரிய தியாகமும் பொறுப்புணர்வும் அர்ப்பணிப்பும் வேணும்.
அப்படியாப்பட்ட ஒரு கதையும் இதில் இருக்குது. ஒரு குழந்தை வந்து சிறப்பு குழந்தை, அந்த தாய் அப்படி இருப்பாங்க. கைதொழும் தேவதை கண்டிப்பாக உங்கள் எல்லாருடைய கவனத்தை ஈர்க்கும். வாசித்து முடிக்கும்போது நாம் இதுவரைக்கும் செய்ய தவறிய விஷயங்களை இனிமேல் செய்யணும். நம்ம தாயின்றது நம்ம பெற்ற தாய் மட்டும் இல்லை, நம் மனைவி, நம் பிள்ளை, எல்லாருக்கும் நம்ம உரிய அவங்களுக்கான மரியாதை இல்லை, அவங்களுக்கான கவனத்தை நம்ம கொடுக்கணும் அப்படின்றத இந்த நூல் கண்டிப்பாக வலியுறுத்தும் அப்படின்றத உங்கள்கிட்ட சொல்லிட்டு மறுபடியும் செங்காந்தலே வருது கைதொழும் தேவதை நூலை உங்கள்கிட்ட அறிமுகப்படுத்துகிறேன். நன்றி, வணக்கம்.